கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு இடைபடுவாராக. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். இதுதான் பாயிண்ட். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சரியா? கர்த்தர் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகள் அப்படின்னா என்ன? அதில் தெரிஞ்சாதானே கை கொள்ள முடியும். தெரியாத ஆளுக்கு என்ன சொல்ல தெரியும்? அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அப்படின்னா என்ன? உன்னை படைச்ச தேவனுக்கு, உனக்கு சுவாச உயிரை கொடுத்துருக்கிற தேவனுக்கு, உனக்கு பலன் கொடுக்கிற தேவனுக்கு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனுக்கு, ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவனுக்கு நீ தினமும் நன்றி செலுத்துதையா? ஆண்டவரே, நான் வறுமையில இருந்தேன், நான் அப்போ உண்மை நோக்கி பார்த்தேன், என்னை விடுவிச்சு என்னை இன்னைக்கு வர நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க, உமக்கு நன்றி. இதை ஒரு நாள் டெய்லி சொல்லணும். ஒரு நாள் இல்லை, டெய்லி சொல்லணும். அவருடைய கட்டளை அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறு. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவன் இயேசுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும். அப்போ தேவனை அறியதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்லது சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. அப்ப ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவரே நம்மளுக்கு நன்மையானதை கற்றுக் கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல எனக்கு கீழ்படி, ரெண்டாவது அன்பு கூறு, பிறனிடத்துல அன்பு கூறு. இப்படி நீ செய்வேனா உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்கும். நீ வாழ்நாட்குள்ள சந்தோஷத்தை அனுபவிப்ப. நோய் நொடி எதுவும் ஒன்று தாக்காது. சரியா? என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவநாயகர் உன் இடத்துல கேட்கிறார். வேற ஒன்று நீ எனக்கு தர வேண்டாம். நானே உலகத்தை படைச்சு உங்க கையில கொடுத்துருக்கேன், எனக்கு நீ என்ன தரப்புற? ஒன்றும் தர வேண்டாம். நீ வாழ்நாட்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கும், நீடித்த நாட்கள் வாழ்வதற்கும், நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த கட்டளைகளை கை கொள்ளுன்னு சொல்றாரு. இந்த யூடியூப் சேனலை பார்க்குற யாவருக்கும் கர்த்தர் தேவனை அறிகிற ஸ்லாக்கியம் கிடைக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார். சரியா? அவரே தாழ்த்தும் போது நம்ம மனுஷனும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட தினமும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். இந்த யூடியூப் சேனலை பார்க்குற யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவாராக. ஆமென்.